ஓகே ஓகே எனக்கு சொல்லணும்டா நீ சரிடா பார்த்துக்கலாம்டா. இவன் பயப்படுறான்டா. ஃபஸ்ட்டு கீரில் மூவ் பண்ணால் லைட்டாக ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகுதுல, அதுலேயே காலை தூக்கி என் மேலே வச்சிடறான்டா. வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உட்காந்தா திரும்ப மாட்டாங்களாடா. நீ தான்டா திருவுற, நான் இன்ன வரைக்கும் வண்டியில் உட்காந்து எவனும் திருவிழா. நீ எந்த வண்டியில் உட்காந்த சொல்லு. மறந்துட்டியா? எக்ஸல்லே ஒன்று வந்து நான் சொல்கிறேன் திரும்பா போய்ட்றேன். பைடா. பைபாஸ்லாம் போவான். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டோட மூலமாக தஞ்சாவூர் போகிறோம். என்னடா கம்பியை பிடிச்சிக்கோ. இந்த வண்டிக்கே நீ தான் ரொம்ப பயப்படுற. ஸோ ஆரம்பமே போலீஸை பார்த்துட்டு போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ தஞ்சாவூர் போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு ஃபாரின் போகிறான். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக தஞ்சாவூர் போகிறோம். அதான் ரீசன். அப்புறம் வந்து நம்ம அப்படியே போகிறத விளாக் பண்ணிட்டு அப்படியே தஞ்சாவூர் கோயிலுக்கும் போய்ட்டு வந்துடலாம் ஒரே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இப்போ பெட்ரோல் அடிக்கணும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் கொஞ்சம் லோவாக அம்மே சாரி நான் பல்லவேட பார்க்கலடா விளாக் பண்ணிட்டு வந்ததில்ல. சரி ஓகே 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 ஓகே. பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் இல்லை இருக்குது, ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம போய் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் போடலாம். பெட்ரோல் போட்டால் நமக்கு கரெக்டாகிடும். ஸோ பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபுல் பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 1100 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வண்டியில் எப்போதுமே ஒரு 200 பெட்ரோல் போட்டு தான் வச்சுருப்பேன். பீ இருக்கும், அதை வச்சு சொல்கிறோம். வண்டி சரியில்லை, கொஞ்ச நாள் நான் சரி நம்ம ரிப்பேரில் ஒரு 3 நாள் வீட்லேயே போட்டிருந்தேன். சரி நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போகும்போது நம்ம வண்டி இந்த கதையெல்லாம் பேசுவோம். டேங்க் ஃபுல் பண்ணுங்க, டேங்க் ஃபுல் பண்ணுங்கண்ணா. பவர் இருக்குல்ல, அதெல்லாம் பாப்பா இல்லைன்றீங்க. ஆமாண்ணே. கவலைப்படாத, பெரிய கணக்கெலாம் வராது. என் பெட்ரோல் எப்போதும் 300 ரூபா போட்டு வச்சுருப்பேன். ₹1000 போட்டுருங்கண்ணா ரவுண்டா. வந்துட்டு ஃபுல்லாகிட்டு ஓகே போதும். ஐயோ வயசு வேறு மிஸ்ட்டு மாதிரி இருக்கு. புரியல. என்ன கதை? போயிட்டு நம்ம வரணும்ல, எப்படியா அவ்வளோதான் காசா? அங்கே போய் சுற்றணும்லடா, எங்கன்னு தேடணும்லடா. போகிறது தான். புரியல. பொறுமையாக போனேன்னா நாளைக்கு தான் போகணும், தெரிஞ்சுக்கோ. 40 போனாலும் போகலாம், 60 போனாலும் போகலாம். லேட்டாக போனால் கூட பரவாயில்ல.
வண்டியோட கதை என்ன கதைன்னு வச்சிங்கன்னா, அப்பா காலையிலே சன்செட்டு செம்மையா. சே, நான் 4 மணிக்கு நான் கிளம்ப சொன்னேன். 4 மணிலேருந்து போனால் அந்த இருட்டிலேருந்தே காலைல அப்படியே சூரியன் உதயம் வர சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபீல், அந்த சில்னஸோட ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கும். நான் 4 மணிக்கு கிளம்ப சொன்னேன். இவன் கொஞ்சம் லேட் ஆகிட்டான். அப்புறம் வந்து போகிறோமா இல்லையாங்க வர திடீர்னு டவுட் ஆகிடுச்சா. ஸோ வந்து கன்ஃபியூஸ்லேயே நான் ஒழுங்காக கிளம்பவே இல்லை. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? அதனால் இப்போ 6 மணிக்கு பாதி இதாகிட்டேன். ஆனால் இப்பயுமே நல்லா தான் இருக்குது. அந்த இந்த இது வந்து மழை காலங்கிறதுனால கொஞ்சம் சில்னஸ் அப்படியே இருக்குது. காற்றுல அப்படியே சூரியன் உதிக்குதா, சூப்பராக இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு டீ குடித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பிரச்சனைனா, வண்டியில் வந்து பிரேக் பேடு ஃப்ரெண்டும் போயிட்டு பேக்கும் போயிட்டு, அப்புறம் வந்து ஒரு 3 நாள் வீட்லேயே போட்டிருந்தேன். மனசே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கஷ்டம்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டம்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஊழம் பண்ணுறவங்க வந்து பார்க்காம ஒரு 3 நாள் நல்லா பார்த்துட்டு நல்லா கூட இருந்து நல்லா சுற்றிட்டு ஒரு 3 நாள் பிரியும் போது ஒரு ஃபீல் வரும்ல, அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. மூஞ்சியில் சந்தோஷமே இல்லை ஒரு 3 நாளாக. இந்த வண்டி எப்படிடா சரி பண்ணுவோம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கக்கூடாது வந்துட்டாங்க அந்த மாதிரி. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு காசு இருந்தது. பட் ஆனால் அந்த கடைக்கு போகிறதுக்கு கடையை ஒத்துழைக்க மாட்டேங்குது. டைம் இல்லாமல் இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஷெட்யூலாக அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நேற்று இவனுக்காக நாளைக்கு தஞ்சாவூர் போயே ஆகணும்னு சொல்லிட்டு வண்டியை கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போய்ட்டு சர்வீஸ் விட்டேன். இல்லைனா இன்றைக்கி மதியம் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்றைக்கி டேட் என்னன்னா, இன்றைக்கி டேட் என்னடா 18. இன்றைக்கி 18 டேட்டே. நேற்று நைட்டு விடிய விடிய என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து, என் ஃப்ரெண்டு ஒரு மெக்கானிக்கு, ஸோ அவன்கிட்ட கொடுத்து தான் சரி பண்ணேன். ஐ மீன் என் ஃப்ரெண்டுனா என் பின்னாடி உட்காந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு, அது நமக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தானே. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து தான் சரி பண்ணேன். அப்படி சரி பண்ணால் அது வந்து 2 பிரேக் பேட் மாற்றியாச்சு. ப்ளஸ் வந்து கூலண்ட் ஆயிலும் மாற்றிட்டேன். கூலண்ட் ஆயில் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. நானே இப்போ கவனிக்கல. கூலண்ட் ஆயில் சிம்பிள் காட்டுச்சு. நான் இன்ஜின் ஆயில்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது வந்து கூலண்ட் ஆயில் சிம்பிள் தான் காட்டியிருக்கு. ஸோ வந்து அதை மாற்றிட்டேன். அதை மாற்றிட்டோன்னே இப்போ வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகிறாப்புல, நல்லா கிளம்புறாப்புல, பிக்கப்லாம். இதுதான் ரொம்ப நாள் நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ சரியாக பண்ணியாச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 3 நாள் வச்சு. அதுதான் சொல்ல வந்தேன் இந்த இதுலேருந்து. இப்போ சரி பண்ணி தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். இவன் புண்ணியத்தினால சரி பண்ணதாகவே வச்சுக்கலாம் என்ன கேட்டால். தென் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ரோடு வேறு சரி இருக்காது. ஸோ வந்து ரோடு சரியானதுலேருந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். A few minutes later. இந்த ரோடு நல்லா இருக்கு. அதனால தானே அம்மா நீ முட்டிக்கிட்டே இருறா ஹெல்மெட்டில் பின்னாடின்ட்டு. நான் தான் வந்துட்டு சொன்னேன்னா பார்த்து விட்டு நில்றானே. ரோடு செம்மையா இருக்கு. அப்படியே பூந்து வெள்ளாடலாம் போலயே. தப்பா நான் எப்போதும் வழக்கமாக தஞ்சாவூர் போகிற ரோட்டில் போல வேறு ரோட்டில் மாறிட்டேன். அதனால ஆனால் பார்த்தா இந்த ரோடு சூப்பராக இருக்கு. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். இது கொஞ்சம் பைபாஸ் போல. ரைட்டா லெஃப்டா? லெஃப்டா, ஓகே. என்னடா பின்னாடி போகிற மாதிரி இருக்கு, அதான் பார்க்குறேன், கேட்டேன். ஏன்டா பின்னாடி இருக்கா? என்கிட்ட இது இல்லை, மேப்பு வைக்கிறது இல்லை. உன்னை வச்சு மேப் பார்க்க வச்சா ஒரு மேப்பு கூட கரெக்டாக பார்த்து சொல்ல மாட்டேறேன். முன்னாடியே சொல்லிடு, நான் வரதுக்கு முன்னாடியே ரைட்டா லெஃப்டான்னு சொல்லிடு. திரும்பி நம்ம ஊரே போயிட போகிறோம்டா. ரிட்டன் யூட்டன் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ யூட்டன் போட்டு நம்ம ஊருக்கே போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா.
என்எஸ்ல அந்த சவுண்டு இருக்கு ஆக 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 ஒன்றும் சொல்லவே முடியாதுப்பா. அப்படி இருக்கு. எக்ஸாஸ்ட் போடாமலே எக்ஸாஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு ஏன்னா எக்ஸாஸ்ட்லாம் பசங்க போடுவோம். எக்ஸாஸ்ட்லாம் போட்டால் இவ்வளோதான் 1000 cc வண்டிக்கெல்லாம் டஃப் கொடுக்கும். அந்த சத்தம் செம. சவுண்ட் இருக்கா, சவுண்ட் இருக்கு. பிக்கப் இருக்கா, பிக்கப் இருக்கு. டாப் எண்ட் இருக்கா, டாப் எண்ட் இருக்கு. என்ன வேணும் எல்லாமே இருக்கு என்எஸ்ல. மை ஃபேவ் பைக்கை லாங் ரொம்ப நாள் இடையில எடுத்துகிட்டு வந்தேன் மன்னார்குடி. அதுதான் அது தஞ்சாவூரில், தஞ்சாவூர் பக்கத்தில். முன்னாடியே சொல்லலாம்லடா. பின்னாடி இருக்கா, முன்னாடியே சொல்ல மாட்டேற. பின்னாடி வண்டி வருதா? பாவம் ஒருத்தன் பின்னாடி உட்காந்துட்டு பயந்துகிட்டே வரோம். ஐயோ இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்காதரா? கடவுளே கடவுளே, ரோடு நல்லா இருக்கணும். இப்போ ஆஃப் ரோடிங் பண்ணுற மூடெலாம் இல்லை. அப்படியும் கிளைமேட் வேறு ஒரு மாதிரி சில்லாக செம்ம கிளைமேட்டாக இருக்கா. இதெல்லாம் வந்து ரைடர்ஸ்க்கு தான் புரியும். இந்த மாதிரி கிளைமேட்லாம் இருந்ததுன்னா. புரியல, காதில் விழுவவில்லை. ஒரு மாதிரியா என் கையிலலாம் அப்படியே ரைடிங் ஜாக்கெட்லாம் என்கிட்ட இல்லையா. இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்லலாம் ஒரு ஒயிட் கலரில் எழுதி அடித்து வச்சாதான் என்னவா. புரியல. ஸோ இங்கே பக்கத்தில் சப்போஸ் கவர்மெண்ட் அதை பண்ணலனாலும் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் மக்களாச்சும் ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி லைட்டாக அடிச்சு விடலாம். ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும். ரோடு வந்து ரொம்ப எரிச்சல் விட்டுக்கிறது. இப்போ தான் நல்லா ரோடு வந்ததுன்னு கேமராவை ஆன் பண்ணேன். அதுக்குள்ளே இப்படி இருக்கு. ஆனால் சைடு ரெண்டும் சூப்பராக இருக்குது. ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வேலை வேலை இருக்கும். அப்படியே வயலாக 2 சைடுமே வயல் ஃபுல்லாக. ரோடு மட்டும் நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். கோப்ரோ இது கேமரா இல்லை மொபைலு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிட்டு ஓட்டும் போது குளிருதே. கோப்ரோ கோப்ரோ என்னடா காதுலேயே விடலடா. நீ டச்சு பேசுனா சவுண்டாக தான் பேசிட்டு வாயான். சவுண்டாக பேசிட்டோலடா. ஐயோ 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 சொல்ல வந்தா பாருங்க. கோப்ரோவும் ஹெல்மெட்டு இல்லை, கோப்ரோ ஹெல்மெட் சி ஐயோ வளர்ற காலையிலே குளிரில் வளருது. கோப்ரோ மாட்டிட்டோ இல்லை மொபைல் மாட்டிட்டோ ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி ஓட்டம் பொழுது அதாகப்பட்டது. ஹெல்மெட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அது வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் வந்தோன்னே லைட்டாக பேக்கில் நெக்கில் பெயின் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ரொம்பலாம் இல்லை, லைட்டாக எனக்கு இது பரவாயில்ல. ஃபீல் வந்தாலும் பரவாயில்ல. நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டோன்னா வீடியோ போடாமல் எம்மா நாள் நான் வண்டியை நேற்று சரி பண்ணுறது அழகாக வீடியோ போடலான்னு பார்த்தா அப்டேட் பண்ணலாம். ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. இதனடா அதை போடலான்னு பார்த்தா ரோடு நல்லா இருக்கு, ஆனால் போட முடியல. நம்ம ஒரு 120, 25 அழகாக போனால் போகலாம். டாப் எண்ட்லாம் செக் பண்ணுற அளவுக்கு ரோடு லென்த்தாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். லென்த்தாக இருக்க மாதிரி தரல எனக்கு. டக்குன்னு முடிஞ்சிருது, ஏதாச்சும் பேரிகேட் வந்துடுது.
சொல்லலை, அழகாக வண்டி போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே பேரிகார்டு அது இதுன்னு வந்துடுது. தஞ்சாவூர் இன்னும் 48 கிலோமீட்டர் தான்டா. அதுக்குள்ள அடுத்த பேரிகார்டா என்னங்கடா நீங்கள் பேரிகார்டு. ஓ மை காட், ஓ மை காட். போகலாம் ஜாலியாக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எம்மாந்தத்தில் பேரிகார்டு வரும்னு தெரியல. என்எஸ்ல அழகா ஒரு 120 க்ரூஸ் பண்ணி போனா எந்த மாதிரி இருக்கு ஃபீல்? அப்படியே போயிட்டு இருக்கலாம் வேணாம். இதே மாதிரி தான் வரைய போகலாம். இப்போ டேரக்டா சென்னை டு கன்னியாகுமரி வேற ரோடு போடுறாங்களாம். அந்த ரோடு போட்டாங்கன்னா கூட அதுல ஒரு தரம் போகணும் சாதியா. வேகமாக போகும்போதே லைட்டாக அந்த ஹெல்மெட்டோட வெயிட் இன்னும் கொஞ்சம் ஃபீல் அதிகமாக தெரியுது காற்றுலோட கலந்து. சரிடா, மேப் பார்க்க தெரியுமா தெரியுதா? டீடா டீடா டே டீ குடிப்போமாடா? அங்கே போய் குடிச்சு அடிப்போம். தஞ்சாவூர் போயா? டீ குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 10 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது தஞ்சாவூருக்கு. டீ அழகாக ட்ராவல் பண்ணிடலாம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு காலைல ட்ரிப்பு. ஸோ எப்படிலாம் வந்து இந்த ட்ரிப்பெலாம் ஜாலியாக இருந்தோம்னு சொல்லிட்டு இந்த விளாக வந்து பார்த்துருக்கீங்க. அவ்வளோ ஜாலியாக ஹைவேஸில் ஒரு 120 க்ரூஸ் பண்ணிட்டு சூப்பராக வந்தோம். புரியல, போகலாம் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது நாங்கள் போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு. அடுத்தது வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட்டுங்க. இன்ஸ்டாகிராம் சைடில் தரேன், ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா வந்து நம்ம எங்கெங்கே போகிறோங்கிற ஃபஸ்ட் அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் விடுவேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப் வீடியோ வரும். சரி, நான் டீ குடிச்சிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து தஞ்சாவூர் போகிறதும் ப்ளஸ் வந்து நிறையா இதுக்கப்புறம் உள்ள வீடியோலாம் நான் வந்து இதுக்கப்புறம் என் சேனலில் வரும்.